ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் ட்ரம் சர்வீஸை எப்படி பண்ணுறது, இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி பண்ணணுன்ற ஃபுல் வீடியோவை இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரம்முடைய போல்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சியும் இதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து 10mm டீ ஸ்பேனல் வச்சு இதில் நம்ம யூஸ் பண்ணலாம். இது டீ ஸ்பேனல் யூஸ் பண்ணுறது நல்லது, ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த ட்ரம்மு பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரொம்ப நாளாக சர்வீஸ் பண்ணாமல் விட்டனால இதில் ஏகப்பட்ட டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ஸு, டஸ்ட்டு, தண்ணி சரியில்லைனாலும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதனுடைய பேக் சைடில் ஒரு பெரிய வீல் வரும். பெல்ட்டு உட்கார மாதிரி பெல்ட்டு இதில் தான் வந்து ஃபிட் ஆகும். இந்த வீலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போல்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய சைஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பேனர் வந்து குவாலிட்டியாக இந்த மாதிரி ஸ்பேனர் இந்த ஆட்டோமொபைல்ஸில் கிடைக்கும். இந்த ஸ்பேனர் வச்சு நீங்கள் ஒரு சுற்றி வச்சு ஒரு 2-3 தட்டுனா அது கண்டிப்பாக லூஸ் ஆகிடும். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த வீல் ரிமூவ் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி போல் நட்டு போட்டுட்டு ஒரே ஒரு தட்டுனா பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு ட்ரம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்னர் ட்ரம்மில் இருக்கிற ஸ்பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர். இதுதான் எல்லாத்துலேயும் லீக் ஆகும். இதெல்லாம் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் 3 போல் நட்டு வரும். இது ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இதை வெறும் வந்து ஹீட் பண்ணி மட்டும்தான் இந்த போல் நட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். 10mm டீ ஸ்பேனர் வச்சு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணாலும் உடச்சி எடுத்தாலும் இதில் ரொம்ப ட்ரம் டேமேஜ் ஆக ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணி ப்ளோ லாம்ப் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த போல்டு வந்து ரிமூவ் ஆகுதுன்றதை பாருங்கள். மற்றபடி நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதை வந்து இந்த போல்டு வந்து கழட்டுறது ரொம்ப கஷ்டம். ஹீட்டிங் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்பைடர் ரிமூவ் ஒரு சுற்றி வச்சு ஒரு தட்டுனா இந்த மாதிரி வந்து ஈஸியாக இது வந்து ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ட்ரம் எப்படி வாஷ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ப்ரெஷர் பம்ப் வச்சு இந்த ட்ரம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இதில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் ஸ்கேல்ஸ்லாம் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிரும். சர்வீஸ் பம்ப் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் வந்து பாதி வந்து வந்துடும். இன்னும் பார்த்திங்கன்னா இதை நல்லா இப்போ க்ளீனிங் பண்ணோன்னா ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஆசிட் வந்து பவர் கம்மியான ஆசிட் இதில் யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆசிடை வந்து டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் வச்சுட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி தொட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அது வந்து ரிமூவ் ஆகிடும். இதில் ஸ்கேல்லாம் இதை ப்ராப்பராக க்ளீனாக வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணோம். இதுக்கு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரம்மை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். இப்போ இந்த ட்ரம்மை வந்து பக்காவாக க்ளீனாக புது ட்ரம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நாங்கள் நியூ ஸ்பைடர் மார்க்கெட்டில் வந்து ஒரிஜினலே கிடைக்குது. அந்த ஒரிஜினல் ஸ்பைடர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் இந்த ஸ்பைடர்லேருந்து பழசுலேருந்து கழட்டின அந்த போல்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள், ஒரிஜினலை யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுலேருந்து கழட்டுற அந்த போல்டே வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாயிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய இன்னர் ட்ரம்மில் இருக்கிற பேரிங் எல்லாமே அவுட் ஆகிடுச்சு. அதையும் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆயில் சீல் பேரிங் 2 பேரிங் வரும். அது ஒரு கம்பெனியை பொறுத்து அதனுடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து மாறும். 6204, 6205, 6206 வரைக்கும் பேரிங் வரும். அது வந்து பேரிங் நம்பரை பார்த்து நல்ல குவாலிட்டியான பேரிங்காக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் நாரை வச்சு நல்ல கொஞ்சம் உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக துருவதாக இருக்குன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கிளியராக ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டான கட்டை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பேரிங் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் சுற்றி வச்சு இரும்பு பொருள் வச்சு தட்டும் போது பேரிங் கம்பல்சரி டேமேஜ் ஆகிரும். இந்த மாதிரி கட்டை பார்த்திங்கன்னா சுற்றியுடைய கைப்பிடி இது ஹார்ட்வேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பொறுமையாக மெதுவாக சுற்றி வச்சு அடிக்காமல் இந்த கட்டையை வச்சு பொறுமையாக தட்டி இந்த ஆயில் சீலை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயில் சீல் வந்து ரொம்ப ஹார்டாக நம்ம வந்து தட்டும் போது
அதில் அது பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு கேஸ்கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க லப்பரில். இதில் அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரம் வந்து கிளியராக ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் மாத்திரம் இந்த ட்ரம் எடுத்து பொறுமையாக ஆயில் சீலில் பேக்கில் வர மாதிரி கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஷாஃப்ட் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் உட்கார்ற அந்த வீலை வந்து நம்ம பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சுற்றி வச்சு நம்ம எப்படி கழட்டும் போது பண்ணோமோ அதே மாதிரி 2-3 தட்டு, ஒரு 4-5 தட்டு தட்டினீங்கன்னா கிளியராக அந்த போல்டு வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து டாப்பை வந்து நம்ம கிளியராக வந்து லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கில் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு போல்டும் மிஸ் ஆகாமல் கிளியராக இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஒரு போல்டு கூட விட்டுறக்கூடாது. பக்காவாக ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு போல்டு வந்து லூஸ் ஆகிடுது, த்ரெட்டு சரியில்லைன்னா டஃப்லான் டேப் சுற்றி இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, பக்காவாயிரும். இப்போ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் கேஸ் வட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். கேஸ் கட் வந்து ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லைனா இதுலேருந்து வாட்டர் வந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாட்டர் லீக்கேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ப்ராப்பராக வந்து பொறுமையாக பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ண கேஸ் கட்டுடைய ரிங் இருக்குது, சேஃப்டி ரிங்கு. இது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்குற ரிங்கு. இது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. இதனால் நிறைய இஷ்யூ, வாட்டர் லீக்கேஜ் இஷ்யூ வந்து பெரிய பெரிய இஷ்யூ வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள், நான் டவுட் கிளியர் பண்ணுறோம்.